கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 24வது அதிகாரம் 1வது வசனம் முதல். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடே கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 பேருக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். போதும். முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு தான். எதனால ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? சீஷர்களுக்கு கூட அவர் முதல்ல என்ன செய்யல? தரிசனமாகல. இந்த சுவிசேஷத்தை எடுத்து வாசிச்சு பார்க்கும்போது முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அங்க ரோம சேவகர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவரை பிடிக்கும் பொழுது எல்லா சீஷர்களும் என்ன செஞ்சிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. இந்த சுவிசேஷத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, முந்தின அதிகாரங்கள்ல இந்த மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இருந்த சில பெண்களும் அவரை அடிக்கப்படும் பொழுதும், அவரை அவமானப்படுத்தப்படும் பொழுதும், அவரை இழுத்து கொண்டு செல்லும் பொழுதும் தூரத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம்? பார்த்துட்டே இருந்தாங்களாம். அதோடு அது முடிந்து போய் விடல. அங்க சிலுவையில அறையப்பட்ட பின்பு அவருடைய ஜீவன் பிரிந்த பிறகு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்து கிட்ட போய் அந்த சரீரத்தை கேட்கிறார். அந்த சரீரத்தை பிலாத்துவும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த சரீரத்தை வாங்கி கொண்டு புதிதாக அவர் வைத்திருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் செய்து, அந்த கல்லறைக்குள் வைத்து ஒரு பெரிய கல்லை தூக்கி புரட்டி வைக்கிற வரைக்கும் மகதலேனா மரியாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முந்தின அதிகாரங்களை வாசிச்சீங்கன்னா அந்த வசனங்களை உங்களால பார்க்க முடியும். இது எதை குறிக்கிறது என்றால், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது ஒரு ஆவிக்குரிய விதி. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவருக்கு பிரியமான சீஷன் முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. அவருடைய சரீரம் எந்த இடத்தில் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க போய் பார்க்கணும்னா பயம் இல்லை அவங்களுக்கு. அவர் மீது உள்ள அன்பு, அந்த தேடுதல், திரும்பவும் அங்க என்ன செய்யணும்? வரணும் என்ற உணர்வு. அதனாலதான் அங்க அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். நமக்கும் அதுதான். அவரை தேடும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டு கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க வகையில அவர் நமக்கு அருகிலேயே நிற்கிறார். யாருமே சொல்ல முடியாது, எனக்கு அவரை தெரியாது, அவரை நான் அறிந்து கொள்ளல, எனக்கு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லி ஒருவர் கூட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்மை காட்டிலும் அவர், நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அந்த அறிந்து கொள்றதற்கு முதல் படி தேடுகின்ற இருதயம். இந்த தேடுகின்ற இருதயம் இருந்தா போதும். அந்த இருதயம் எப்படி இருக்குங்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்கின்ற பிரச்சனை இல்லை. அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேடுகிற இருதயம் அவரை என்ன செய்யும்? கண்டு கொள்ளும். அங்கு ஓய்வு நாள் முடிகிற வரைக்கும் அவங்க பொறுத்து இருக்கிறாங்க. ஓய்வு நாள் முடிஞ்ச உடனே மறுநாள் அதிகாலமே
அவங்க எழுந்து அந்த சரீரத்துக்கு பூச வேண்டிய வாசனை திரவியங்களை எடுத்துக்கிட்டு கல்லறைக்கு வராங்க. இப்ப வாசிக்கலாம் முதல் 2 வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடே கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். போதும். அவங்க முந்தின நாள் அவங்க பார்த்துட்டு போகும்போது அந்த கல்லறையோட வாசல்ல ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்ல ரோம சேவகர்கள் ஒரு முத்திரை போட்டு வச்சிருக்கிறாங்க. முத்திரை போட்டது மாத்திரம் இல்ல, சேவகர்கள் என்ன செய்யறாங்க? காவல் காக்குறாங்க. பெண்களாக ஒரு சிலர் போய் அந்த கல்லை எப்படி தள்ள முடியும்? காவல் காக்குகிற சேவகர்கள் அவங்களுக்கு வழி விடுவாங்களா? விடமாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. எந்த நம்பிக்கையில இந்த பெண்கள் அங்க போனாங்க? இவங்க சாக்கு போக்கு சொல்றதா இருந்தா சாக்கு போக்கு சொல்லலாமா இல்லையா? எத்தனையோ காரியங்கள் இருக்கு சாக்கு போக்கு சொல்றதற்கு. காரண காரியங்கள் நிஜம்தான். அந்த கல்லை பெண்களால் தள்ள முடியாது. ஆனாலும் அவங்க தேடி போகும்போது அங்க வழி என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. இது அநேக பேருக்கு புரிகிறது இல்லை. அந்த தடைகளை பார்த்து கொண்டே நாம் நின்று விடுகிறோம். அவரை தேடுகிறோம், அவரை அறிந்து கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம். அந்த அறிந்து கொள்ளுகின்ற சமயத்துல இந்த கல்லை போன்ற ஒரு தடை நமக்கு இருக்கிறது. அவருக்கும் நமக்கும் இடையே சூழ்நிலைகள்ல என்ன வருது? தடை வருது. அந்த தடையை பார்த்துட்டு இது இல்லை என்றால் நான் அவரை அறிந்து கொள்ள முடியும், இந்த தடை இல்லை என்றால் அவரை நான் தேடிக்கொள்ள முடியும், இது இல்லாமல் இருந்தால் நான் அவரை பிடித்து கொள்ள முடியும். எத்தனையோ காரியங்களை நம்ம சாக்கு போக்கு சொல்றோம். ஆனா அங்க கல் இருக்கு, அது தள்ள முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அங்க தேடி என்ன செய்யறாங்க? போறாங்க. கல்லை தள்ளுற வேலை யாரோடது? தேவனுடையது. அவங்க போறதுக்கு முன்னாடியே கல்லங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? தள்ளப்பட்டிருக்கு. சுவிசேஷங்கள்ல ஒரு சில அதிகாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் ரோமர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பயந்து கதவை பூட்டி கொண்டு ஒரு ரூமுக்குள்ள என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அந்த பூட்டிய அறைக்குள் இயேசு கிறிஸ்து நடுவே வந்து என்ன சொன்னாரா? சமாதானம். அப்போ கதவு பூட்டி இருக்கிறது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த கல்லறையில கல்லை திறந்துகிட்டு தான் அவர் வெளியில வரணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டியே அவரால் என்ன செய்ய முடியும்? வர முடியும். இந்த கல் ஏன் திறக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர் வெளியே வரணுங்கிறதுக்காக இல்ல, அது சீஷர்களுக்காக. அவங்க உள்ள போய் அந்த ஆதாரத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். எவ்வளவு அழகான ஆண்டவர் பாருங்களேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் நம் இடத்திற்கு இறங்கி வந்து அவரை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய இயல்பை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அவர் கல்லை திறந்துட்டு வெளியில வரணும்னு அவசியம் இல்லை. அவர் உயிர் தெழுந்தார் என்பதை இந்த சீஷர்கள் அங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் இடத்துக்கு இறங்கி அந்த கல்லை தள்ளி அவர் அங்க என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை கண்டடைகிறதற்கு முதல்ல முயற்சி செய்யணும். அது மட்டும்தான் நம்ம செய்கிற பங்கு. தேட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். சாக்கு போக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவரை அறிகிறதற்கும் அவருக்கும் நமக்கும் இடையே எந்த சூழ்நிலையையும் எந்த ஒரு காரண காரியங்களையும் நம்ம இந்த கல் போல தடையா என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு இருந்தா போதும். அவரை தேடணுங்கிற ஆசை நமக்கு இருந்தா போதும். நம்ம முயற்சி செய்து கால் அதுல எடுத்து வச்சா போதும். தடைகளை நீக்குவது அவருடைய வேலை. அவரை வெளிப்படுத்துவது, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கு தக்க இறங்கி அவரை வெளிப்படுத்துவது. அவர் நம்மை குறை கூறுவது இல்லை. உனக்கு இது கூட தெரியாதா? இந்த இடத்துல விசுவாசிக்க தெரியாதா? இதை உனக்கு புரிந்து கொள்ள தெரியாதா? இல்லை இல்லை, அவருடைய இயல்பு அது கிடையாது. வாசிக்கலாம், யாக்கோபு 1:5 வசனம். உங்களில் ஒருவன்
ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நமக்கு குறைவு இருந்ததுன்னா அவர்கிட்ட கேட்க சொல்றாரு. நம்மை மட்டம் தட்டுகிறவர் அல்ல, உனக்கு தெரியவில்லையா என்று கோபப்படுகிறவர் அல்ல. நம் இடத்திற்கு நாம எந்த இடத்துல அவரை அறிந்து வைத்திருக்கிறோமோ, எந்த குறைவுகளில் நிற்கிறோமோ அதற்கு தக்கதாக இறங்கி அவர் அவருடைய ஞானத்தையும் அவருடைய வழிகளையும் அவரையும் நமக்கு என்ன செய்கிறாரா? வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.